viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி பண்ண போகிறோம். தக்காளி சட்னி பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவோம். இன்றைக்கி நான் பண்ணுற சட்னி ஊத்தப்பம் இட்லி தோசையோட வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு பார்க்கலாம். தக்காளி பழம் 5, சின்ன வெங்காயம் 20, உளுந்து 3 டேபிள் ஸ்பூன், கடலை பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், புளி எலுமிச்சை அளவு, 4 பல் பூண்டு, வத்தல் 4, தேங்காய் சீல் 12, கருவேப்பிலையும் மல்லித்தலையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெயை வடச்சட்டியில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காயட்டும். கடலைப்பருப்பு, உளுந்து, பூண்டு, வெங்காயம், வத்தல், புளி, தேங்காய்ச்சீல், கருவேப்பிலை மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. நம்ம போட்ட உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வத்தல் நான் 4 வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 வத்தல் சேர்த்து போட்டுக்கிங்க. இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கிங்க. தாளிச்சதை சட்னியோட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ.